பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் என்னென்னா பைனாப்பிள் அச்சார், அப்படின்னா பைனாப்பிள் ஊறுகாய். நாங்கள் வெளியில் அவுட்டோர் வந்திருக்கேன் என்னோடய 2 லிட்டில் ஏஞ்சல்ஸ் கூட. ஒரு ஏஞ்சல் இல்லை, இது ஒரு ஏஞ்சல், இன்னொரு பெரிய ஏஞ்சல் தான் கேமராவுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்கள நான் அப்புறம் காமிக்கிறேன். இன்றைக்கி லேடிஸ் டே அவுட். இன்றைக்கி ட்ரிவாண்ட்ரம் லூலு மாலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் 3 பேரும் மட்டும். பயங்கர ஒரு என்ஜாயபிள் டே இன்றைக்கி. பைனாப்பிள் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட்டில் லூலு மாலும் கொஞ்சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைனாப்பிள் ஹாஃப் பைனாப்பிள் பொடியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சியும் அதே மாதிரி. மிளகா 4 மிளகா பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க. என்கிட்ட காந்தாரி மிளகு தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக. 4 மிளகா நீல வாக்கில் கீரியோ இல்லை பொடியாக கட் பண்ணியோ உங்கள் இஷ்டம் போட்டுக்கலாம். கடுகு எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஸ்வீட் நிறைய வேணுங்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம். உப்பு, அப்புறம் வினிகர் இல்லைன்றவங்க புளி எடுத்தாலும் போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம். அப்புறம் தேவைக்கு நல்லெண்ணெய் வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் வேணும். நான் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்சுட்டு அப்புறம் போடுறேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்குவோம். இப்போது நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நிறைய இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இதில் கடுகு போடுவோம். நான் தேவையான பொருட்களில் மெயின் ஒரு மேட்ரு மறந்துட்டேன். அது என்னென்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சாதா சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன். கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை போடுவோம். இஞ்சி, மிளகாய், வெள்ளைப்பூடு. இப்போ ஒரு விதம் வதங்கிருச்சு. அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இந்த பொடிகள் போடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, இவ்வளவும் போட்டுருவோம். காரம் கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகாவோட காரம் இருக்குது. இதில் விட்டு போன இன்னொரு விஷயம் காயமும் மனசு போல் போட்டுக்கலாம். ஏன்னா இது ஊறுகாய் இல்லையா. இப்போது இந்த வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து, அது நிறைய போட்டால் கசக்கும். 1 டீஸ்பூன் போடலாம். இப்போது இதில் பைனாப்பிள் கட் பண்ண பீசஸ் போடணும். இது 2 விதமாக செய்யலாம். இது இப்படியே லைட்டாக சூடானோடனே வினிகர், உப்பு, இனிப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ரா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பைனாப்பிளோட ரா மனம் இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும், கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. அப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு சாஃப்டாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஊற்றி வேக வச்சு பண்ணி காமிக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுவோம். பைனாப்பிள் வேகிற வரைக்கும் விட்டுருவோம். தேவைக்கு உப்பு போட்டுக்குவோம். ஊறுகாங்கிறதுனால கொஞ்சம் உப்பு முன்னாடி நிற்கணும். இது ஒரு மூடி போட்டு வேக வைப்போம். இப்போது குறைச்சி வச்சு அடைச்சி வச்சுட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு. இதில் எய்தர் புளி இல்லைன்னா வினிகர் ஏதாவது ஒன்று. புளிப்பு பைனாப்பிளில் ரொம்ப புளிப்பு இருந்ததுன்னா வினிகர் கம்மியாக ஊற்றினா போதும். அதே மாதிரி பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனாலும் ஸ்வீட் கம்மியாக போட்டால் போதும். டேஸ்ட்டெல்லாம் அது பைனாப்பிளை பொறுத்து தான். நம்ம வீட்டில் நமக்கு எப்படி டேஸ்ட் இஷ்டமோ அது பொறுத்து நம்ம கூட குறைய போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட வினிகர் ஊற்றுவோம். நான் 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றிருக்கேன். உப்பு பத்தாது, அதனால் கொஞ்சம் உப்பு போடுவோம். சர்க்கரை ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா வேண்டாம். கொஞ்சம் ஸ்வீட் இஷ்டப்படுறவங்க சர்க்கரை கூட கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். இது ஹாட், சார் அண்ட் ஸ்வீட் எல்லா டேஸ்ட்டும் இதில் இருக்கும். சோம்பேறியாக இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் அப்படியே உன்வேஷமாக இருந்துச்சு, நல்ல பசியை தூண்டும் இது சாப்பிட்டா. இந்த வினிகரில் இருந்து இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்திருக்கும். நம்ம வினிகர் ஊற்றுறது எதுக்குன்னா புளிப்பு டேஸ்ட்டுக்கும், அப்புறம் அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ், சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இது கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் இறக்குவோம். நீங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு எது கம்மியாக இருக்கோ அது போட்டுக்கலாம். இது உப்பு கம்மியான மாதிரி இருக்குது, ஆனால் அந்த தண்ணி வற்றுற போது அது கரெக்டாக வரும். ரொம்ப உப்பு போட்டோம்னாலும் நல்லா இருக்காது. இந்த ஊறுகாய் சப்பாத்திக்கு, பிரியாணிக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்ப்போம். வாவ், அடிப்பொலி. இப்போ இது தண்ணிலாம் வற்றி இப்படி எண்ணெய் தெளிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். மவுத் வாட்டரிங் சொல்லுவாங்கள்ல, உண்மையிலேயே மவுத் வாட்டரிங் இதுதான். இப்போது நான் சர்விங் டிஷ்ஷில் இப்போ இது எண்ணெய் வெளியில் இப்படி தெளிஞ்சு வரணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். உங்களுக்கு கெட்டு போகும்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதம்னாலும் அப்படியே இருக்கும். 6 மாதத்துக்கெல்லாம் இது தாங்காது. 2 நாள்லேயே நம்ம முடிச்சிருவோம். எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போது பைனாப்பிள் அச்சார் இல்லைன்னா பைனாப்பிள் ஊறுகாய் ரெடி. செஞ்சு பார்ப்பீங்க தானே? ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா?
நம்ம இன்றைக்கி பைனாப்பிள் வச்சுட்டு ஊறுகாய் செஞ்சோம் இல்லையா, இதே மாதிரி டேட் வச்சுட்டும் ஊறுகாய் செய்யலாம். இதே தான் சேம் ரெசிபி தான். சேம் ரெசிபினால் நான் திருப்பி செஞ்சு காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ரெசிபி கண்டிப்பாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ரெசிபியும் நான் காமிக்கிறேன். கிறிஸ்மஸ் வருது இல்லையா, அதனால் கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணிகிட்ருக்காங்க. மேலேருந்து கீழே செட் பண்ணுறாங்க. எல்லா மரமும் கீழே இருந்து தான் மேலே வளரும், இது மட்டும் மேலே இருந்து செட் ஆகி வருது. இது லூலுல ஃபன்சுரா. இன்னொரு நாள் நாங்கள் 3 பேரும் ஃபன்டூராக்கு வரணும்னு நினச்சிருக்கோம். அந்த வீடியோ முடிஞ்சால் நான் போடுறேன். இப்போது ஃபுட் கோர்ட்க்கு வந்திருக்கோம். ஐயோ, அவங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கே போய் தேடுவேன்? குடும்ப பாட்டு கூட இல்லையே. ஐயையோ, தேடி தேடி அட்லாஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ரைஸ் அண்ட் நூடுல்ஸில் நிற்கிறாங்க. 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ட்ரிங்க்கா வேண்டாம். இன்றைக்கி வந்து என் 2 பிள்ளைங்களோடையும் நான் வந்திருக்கேன். நான் 2 பிள்ளைங்களும் என்னோடய லிட்டில் ஏஞ்சல்ஸு, என்னோடய கண்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சும்மா நடிப்புக்காக சொல்கிறது. அவங்க வந்து எனக்கு 2 மாமியார். இந்த 2 மாமியார் கூடையாக்கும் நான் வந்திருக்கேன். அப்படின்னா என்னோடய நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒழுங்காக மரியாதையாக வீட்டுக்கு போய் சேர்கிற வரைக்கும் சாமி என்னை காப்பாற்று அப்படின்னு நினச்சிட்டு பயந்து இருக்கிறேன். ஆனால் ஹாப்பியாக இருக்கேன். இல்லை, ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு அனதர் ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் இருக்குது. அதனோட வீடியோ நான் அடுத்து போடுறேன். அது வந்து சஸ்பென்ஸ். அந்த சஸ்பென்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதுவும் எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப் அப்படி சொல்லலாம். அது சீக்ரெட். அது நான் அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். நமக்கு ஃபுட்டு வந்துருச்சு. இப்போ ஃபுட்டு சாப்பிடுவோம். இதுதான் என்னோட 2 லிட்டில் டெவில்ஸ். ஏஞ்சல்ஸ்லாம் இல்லை. பாருங்க, யானை காட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இவங்க கேக் செக்ஷனுக்கு வந்திருக்காங்களா. இனி என்னம்மா, கேக்கு ஃபுல்லாக தீராமல் வரமாட்டாங்க. இது ஃபுட் கோர்ட்டில் வெஜ் செக்ஷன். இங்கே வெஜிடேரியன் செக்ஷனில் வந்து கூட்டமே இருக்காது. நான்வெஜ் செக்ஷனில் பயங்கர கூட்டம், என்னமோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி. இது வந்து ஒன்லி ஸ்நாக்ஸ் மாத்திரம். இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் ஃபுல்லாக பேக்கரி ஃபுட் செக்ஷன் தான் கூட. சாட்டு, இல்லை ஜூஸு. இது வந்து மிக்ஸ் யுவர் ஓன் சாலட்னு சொல்லிவிட்டு நம்மளே இதிலேருந்து என்னென்ன வேணுமோ சாலட்க்கு எடுத்துகிட்டு வெயிட் போட்டு பில் போட்டு தருவாங்க. நமக்கு எது பிடிச்சிருக்கோ, பிடிக்காதது வேண்டான்னா வேண்டாம், பிடிச்சதுன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம அங்கே பார்த்தது வெஜிடபிள் சாலட். அடுத்தது வந்து இது ஜூஸஸ். நெக்ஸ்ட் இங்கே ஒரு அங்கிள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து ஃப்ரூட்ஸ், கட் ஃப்ரூட்ஸ். இது மாதிரி இந்த சைடு சூடாக ஜிலேபி போட்டு தருவாங்க. அப்புறம் இது சாட் ஐட்டம்ஸ் மொத்தம். ஸ்பெஷல் கேக்கு செக்ஷன் இது. அது வந்து பிஸ்கட் வச்சுட்டு ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஹைப்பர் மார்க்கெட்டே நல்ல பயங்கர பூ அலங்காரம்,
ஆரம்பித்து நல்லா இருக்குது. இன்னும் கிறிஸ்மஸ்க்கு நாள் இருக்குது, ஆனால் இப்போ இருந்தே தொடங்கியிருக்காங்க. ஒரு ட்ரெயின் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெயின் வந்து கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக அந்த ட்ரெயினில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போமா? ஃபுல்லி வைன் அண்ட் கேக். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஒரு வைன் வீடியோவும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஒரு கேக்கும் செய்வோமா? இதுவும் அப்படி தான், ஃபுல்லாக கட் ஃப்ரூட் சாலட் அண்ட் வெஜ் சாலட். இன்றைக்கி மண்டேங்கிறதுனால பெரிய கூட்டம் இல்லை. ஆனாலுமே பாருங்கள், நான்வெஜ் செக்ஷனில் இப்போ எப்போனாலும் இங்கே பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் போய் காமிக்கணுன்னா முடியாது, பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக பிஸ்கட்லேயே செஞ்சுருக்காங்க. இது பார்த்த உடனே நான்லாம் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது மதுரையில் சர்ச்சில் இப்படி பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிஸ்கட் நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி கசக்கும், ரொம்ப நாள் ஆகிருக்கும் இல்லையா? அதை போய் எடுத்து சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக, அது என்னமோ ஹோலி கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பிரசாதம் மாதிரி போய் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நினச்சி பார்த்தா ஐயோன்னு இருக்குது. அது ஹைஜீனிக் இல்லை இல்லையா? எப்போதும் நம்ம திறந்து வெளியில் வச்சுருப்பாங்க. இப்போ அது நமக்கு தோணுது, அன்னைக்கு தோணாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. பாருங்க, பயங்கர பனி தெரியுதா? குளிருது.